நெல் சாகுபடி அனுபவங்கள் திருவிடைக்கோடு என் தாமோதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நெல் சாகுபடி பச்சை பசேல்னு காட்சி அளிக்கக்கூடிய நிலையில ஆனக்கணங்கு போகக்கூடிய வழியில அங்கங்கே பாத்தீங்கன்னா இப்போ தென்னை வாழை இப்படி ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் கூட அதிகமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க நெல் சாகுபடியில ஈடுபாடு காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி. உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்யா. வணக்கம். அது நான் நெல் சாகுபடி என்னன்னா எங்க தாத்தா நெல் சாகுபடி தான் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க அப்பாவும் விவசாயம் தான். அவங்க முடிஞ்ச பிறகு நம்ம அதுல இருந்தே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் சொந்தமா பண்ண தொடங்கினது 18 வயசுல இருந்தே தனிமா பண்ண தொடங்கி சுமார் ஒரு 30 ஏக்கர். அந்த காலங்கள்ல என்னன்னா இயற்கை உரம் தான், ரசாயன உரங்கள் தெரியாது. அதனால என்னன்னா ஒரு ஏக்கர் நிலம் இருந்தா அந்த வீட்டுக்கு எப்படி 2 மாடு 4 பிள்ளைகள் இருக்கும். எல்லா மக்களும் வேற எந்த தொழிலும் தெரியாததுனால எல்லாரும் அதுல உழைச்சி அதை வச்சுதான் சாப்பிடணும். அந்த அளவுல இருந்ததுனால அந்த காலங்கள்ல இயற்கை விவசாயத்துல இதுகள்லாம் இருந்து அப்ப அதை வச்சுதான் அந்த ஜனங்கள் ஜீவிச்சுக்கிட்டு இருந்து சாப்பாடு. ஆமா, சமீப காலத்துல என்னன்னா இந்த நவீன முறை மாறினதுனால விவசாயம் பண்ணது கொஞ்சம் ஏதுவான ஒரு காலகட்டம். ஆனாலும் கூட பொருளுக்கு நல்ல விலை இல்லாததுனால இந்த தொழிலை செய்யறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமா வர்றாங்கல்ல. நம்ம விவசாயம் செஞ்சாதான் நம்ம டெய்லி அன்றாடம் உணவு தேவை இருக்கு. அதுக்கு விவசாயம் செய்யாம இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. அந்த அடிப்படையில் நீங்க தொடர்ந்து அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நெல் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் நெல்ல இப்போ 50-16 TPS 5 TPS 3 இப்படி ஒவ்வொரு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பல பயிர்களை நீங்க சாகுபடி பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த தடவை நீங்க என்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க? என்ன நெல் ரகத்தை தேர்ந்தெடுத்து இது பண்ணிருக்கீங்க? அதாவது கன்னிப்பூவில் உள்ள நெல் ரகத்துக்கு வயசு 130 120 நாள் தான். அதாவது 50-16 வேற பொடி ரகங்கள் வளர்ச்சி குறைஞ்ச பயிர் தான் இந்த சீசனுக்கு போடுவாங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை போட்டிருக்கிறது 50-16 நெல். இது போட்டதுலேருந்து 120 நாள்ல இது பயிராகி நல்ல தண்ணி அதுக்கு தகுந்தவாறு உரமும் மழை எல்லாம் இருந்ததுன்னா 120 நாள்ல நம்ம கரெக்டாக அறுவடை பண்ணிடலாம். நடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்றங்கால் தயார் பண்றது. நாற்றங்கால் எப்படி நீங்களே தயார் பண்றீங்களா இல்ல வேற யாராவது தயார் பண்ணி வச்சிருக்கிறது வாங்கி நடவு பண்றீங்களா? நம்ம இவ்வளவு விவசாயம் வச்சிருக்க ஆளு அடுத்த ஆளை நம்பி ஜீவிக்க முடியாது. நம்ம வயல் பயிர் பண்ணணும். நமக்கு தேவையான அதுல லாபம் இருந்தோ சரி நஷ்டம் இருந்தாலும் விவசாயி தானே அவன் வயல்ல அவனே ரெடி பண்ணி நம்ம நினைக்கக்கூடிய டைம்ல நம்ம வயலை பயிர் செய்ய முடியும். இல்லாம அடுத்த ஆளை நம்பி யார எங்கேயோ நாற்றங்காடி ஆரோ வச்சிருப்பான் அதுல போய் எடுத்துக்கலான்னு விவசாயத்துல ஆரோ ஒருத்தன் சப்போர்ட் பண்ணோம். நம்ம இருக்கணும். நம்ம முயற்சியில பண்ணாதான் பண்ண முடியுமே தவிர அடுத்த ஆளுக்கு சப்போர்ட்ல விவசாயம் பண்ணவே முடியாது. அது இந்த காலகட்டங்கள்ல கூலி ஆட்கள் செய்ய விட நம்ம அவங்க 7 மணிக்கு வருவாங்கன்னா நம்ம 3-4 மணிக்கே எந்திரிச்சு அவங்க முன்னாலே இதெல்லாம் ரெடி பண்ணாதான் 7 மணிக்கு இந்த வேலை நடக்கும். இல்லைன்னா இது நடக்க சாத்திய கூறே இல்லை இப்போதைக்கு காலகட்டங்கள்ல. சரி, அதாவது இந்த முனைப்போட நாம இருந்தாலும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியும். ஏன்னா கூலிக்கு செய்யக்கூடிய கூலி ஆட்களுடைய பற்றாக்குறை இந்த தொழில அதிகமா நாட்டம் இல்லாதமையும் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொன்னு என்னன்னா இப்போ நவீன இயந்திரங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. டிராக்டர் வந்திருக்கு, இப்போ கோனோ வீடர் வந்திருக்கு. அப்புறமா விவசாயத்துக்கு அதாவது வேலையாட்களுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி பண்றதுக்காக பல திட்டங்களை அறிவிச்சு அதன் வழி செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எந்திரங்களுடைய பயன்பாடு எந்த அளவு உத்வேகத்தை கொடுக்குது? அந்த எந்திரங்கள் இப்ப ஆட்கள் பற்றாக்குறை ஆனதுனால எந்திரங்கள் இல்லைன்னா இனி வரக்கூடிய காலத்துல பயிரே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா. காரணம் என்னன்னா இந்த மாதிரி நம்ம பயிர் செய்யக்கூடிய காலங்கள்ல எந்திர பில்லுக்குரிய பொறுத்த அளவுல கொஞ்சம் மண் கடினமான மண் உள்ள போறது மழை எப்ப மழை வரும் எப்ப போகும் திடீர்னு மழை வரும் ரொம்ப மழையில மாட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் எங்க பகுதியில தாராளம் இருக்கு. ஆனாலும் இந்த எந்திரங்கள் இல்லைன்னா அறுக்க முடியாது. கால்களை வைத்துதான் சூடு அடிக்கிறது, மாடு உழுகுது, இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் இனி உள்ள காலகட்டங்கள்ல அந்த டெக்னாலஜியில பயிரே பண்ண முடியும். ஆனா இந்திரங்கள் இருக்கனாலதான் தொடர்ந்து இந்த பயிரை கொஞ்சம் விவசாயம் இருந்தாலும் அதை முனைப்புடன் செய்ய முடியுது. ஆட்கள் இப்போ நான் பயிரை அறுத்துட்டு வரேன் அதை அதை அப்படி உண்டு அந்த பயிர் பக்கத்துல இருந்தாங்கன்னா டிராக்டர்ல பிடிக்கும், இல்லைன்னா வண்டியில பிடிக்கும், உடனே மார்க்கெட்டு போகுது. இல்லைன்னா மார்க்கெட்டிங் கமிட்டியில சிவில் சப்ளை நிலையங்கள் இருக்கு, அங்க கொண்டு போய் காய போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா மார்க்கெட்டிங் கமிட்டியில வச்சு காய போட்டு அங்க வச்சு லோன் எடுக்கலாம். இந்த மாதிரி அரசாங்கம் பல வசதிகளும் செய்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நடவு முறை நடுறது பாத்தீங்கன்னா இப்போ மெஷின் நடவா இல்ல ஆட்கள் வச்சு நடுறீங்களா, திருந்திய நெல் சாகுபடியா, என்ன நடவு முறையை தேர்ந்தெடுக்கிறீங்க? நடவு முறை சமீப அரசாங்கம் நிறைய முறைகளை கண்டுபிடிச்சிருக்கு. அது எங்க பகுதியை பொறுத்த அளவுல நடவு எந்திரம் வச்சு நடுவுக்குதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கும். அது ஆள் இல்லாத காலத்தினால நேரடி விதப்புக்கும் கொஞ்சம் ஃபைட் பண்ணி கொஞ்சம் விதைச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் எந்திரம் வச்சு நட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி சமீப காலத்துல எல்லாம் எந்திரத்துல நடக்கூடிய சூழ்நிலையில தான் நேரடி விதப்புல களைகள் பிடிக்குது. களைகள் பிடிக்கக்கூடிய நேரத்துல காட்டு நெல் ஒரு நெல்லுன்னு சொல்லக்கூடிய அது அந்த
காலத்துல என்னன்னா எங்க இதுல என்ன சொல்லுவோம்னா வால் நெல். இப்போ உள்ள மக்களுக்கு அதுல அரிசி இருக்காது. அது வயல் விளையக்கூடிய நல்லா இருக்கும். வயல் கதிராகக்கூடிய சமயத்துல தான் நெல் நமக்கு தெரியும். அது வயல் அறுக்கிறதுக்கு முன்னால 10 நாளைக்கு முன்னால அந்த நெல்லு தொழிஞ்சிடும். நம்ம வயல நடக்கூடிய நெல்லு 10 நாளை பறவை இது பின் திரும்பி அந்த நிலத்துல விழுந்து இது களை அதிகப்படுவது இல்லாம குறையது மாதிரி இல்லை. அதனால எந்த காரணம் கொண்டு இனி எந்திர நடவுல போனா தான் இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியும். ஆட்கள் வச்சு பண்ணவே முடியாது. இப்போ நீங்க 30 ஏக்கர்ல நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் சொந்த நிலங்களா இல்ல பாட்டத்துக்கு எடுத்து கூட செய்றீங்களா? என்னுடையது என்ன சகோதரிகள் எங்களுக்கு கொஞ்சம் அந்த நிலங்கள் உண்டு. 30 ஏக்கர் வாங்கி பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தா இந்த தொழிலுக்கு வரவே வேண்டாம். குத்து வைக்க எடுத்து பண்ணக்கூடிய தொழில், அடுத்த ஆளுக தொழில் அவங்களால பண்ண முடியாம இல்ல எங்களை மாதிரி ஆட்கள் தந்தா தான் அதை பண்ண முடியும்னு உள்ள காலகட்டத்தில் எங்கள்கிட்ட தந்திருக்காங்க. நாங்க ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து நாங்களும் கொஞ்சம் எடுப்போம். பக்கத்து பக்கத்து கண்டம் தானா இல்ல ஒரு கண்டம் இங்க ஒரு கண்டம் அங்க இங்க தொடர்ச்சியா இருக்குமா எப்படி? அது சமீபத்தில் நம்ம பில்லுகிரி வில்லேஜை பொறுத்தவரையில இல்லாட்ட நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரே இடத்துல இருக்காது, அங்கங்கே தான் இருக்கும். அதனால அது சேர்ந்து இருக்கக்கூடியது. அது என்னென்ன கார்பரேட் நிறுவனங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு வைக்க முடியும். அதே மாதிரி தஞ்சாவூர், திருநெல்வேலி, அங்கே செங்கல்பட்டு அந்த மாவட்டங்கள்ல எல்லாம் என்னன்னா ஒரு ஆளுக்கு சேர்ந்தாலே இருக்கும். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அப்படி இருக்குது வாய்ப்பு குறவு. அதனால பெரிய அளவில் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலங்கள் ஒன்னோட சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நடவு பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த கொலை அடிச்சு போடுவாங்க, வேப்பங்கொலை, புங்கங்கொலை நல்லா அடிச்சு உழவு ஓட்டிட்டு தான் நடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட நடைமுறைக்கும் இப்ப இருக்க நடைமுறைகளுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? எந்த செடியை பார்த்தாலும் அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. மருத்துவ குணம் இருக்கிறதுனால அந்த வேப்பங்குலையா இருக்கட்டும், புங்கங்குலையா இருக்கட்டும், எரிக்கலங்குலை மண்ணில் போட்டா மண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் செத்து போகும். வேப்பங்குலை போட்டா நோய் தாக்குதல் குறை. இந்த மாதிரி மருத்துவ குணம் இருக்கிறதுனால இந்த அந்த கொலைகள் இதெல்லாம் போட்டு நட்டாச்சுன்னா அந்த நெல் நம்மகிட்ட இந்த வாங்கிட்டு போற சாப்பிடக்கூடிய அவங்களுக்கு ஆரோக்கியமா இருந்தா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தா மனுஷன் நல்ல அழகான நோய் இல்லாத ஒரு சமூகமா மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க நடவு பண்ணும்போது சொன்னீங்க இந்த தடவை பயிர் 120 நாள் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது கால சூழ்நிலை கும்பப்பூ கன்னிப்பூ சாகுபடியில என்னென்ன ரகங்கள் உண்டோ அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி சாகுபடி பண்ணுவேன், அதன் மூலம் நான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னொன்னு என்னன்னா இப்ப நடுறதுக்கு பாத்தீங்கன்னா மிஷின் நடவா ஆட்கள் வச்சு நடுறீங்களா? நான் இதுவரை மிஷின் நடவு இதுவரை நான் தொடரல. என்னன்னா நான் பல ஊர்ல சொல்லி கூப்பிட்டு எடுத்து நான் மட்டும் நடுவதனால கொஞ்சம் கொஞ்சம் நட்டுட்டு இருக்கேன். ஆனா அது சாத்தியக்கூறு இல்லை. என்னன்னா ஒரு வீட்டுல பழைய ஆட்கள் மட்டும்தான் உண்டு. அந்த ஆட்கள் எல்லாம் வயசானதுனால அதெல்லாம் இன்னும் சாத்தியக்கூறு. இனி மிஷின் நடவுல மாறினா தான் இந்த பயிரை கண்டினியூ செய்ய முடியுமே தவிர ஆட்கள் சாத்தியமே இல்லாத ஒரு அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு என்ன பாசனம்? நமக்கு நேரடி பாசனம், மாட்டு பாசனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நட்ட பிறகு பாத்தீங்கன்னா தூர் பிடிக்கிறது, சில நேரத்தில் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மழைப்பொழி கூட அதிகமா இருக்கும். அந்த நேரங்கள்ல இந்த பயிரை கவனமா கவனிக்கணும். அன்றாடம் நம்ம அங்கே போய் கவனிச்சாதான் அதை செழிப்பாக வளர முடியும். அந்த வளர்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பால் பிடிக்கிற பருவத்தில் நிறைய பூச்சி தாக்குதல் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் முதல்ல அந்த தூர் கட்டி வளர்றது அது எப்படி எவ்வளோ நாளில் தூர் கட்டி நல்ல தானிப்பாகும்? வயசு குறைஞ்ச நெல் 22 நாளையில அந்த நெல் நட்டுலேருந்து திழுக்க தொடங்கும். அது அன்னையிலிருந்தே வளர்ச்சி ஆகும். ஒரு குழந்தை பிறந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி ஆகுது மாதிரி இந்த நெல்லையும் குழந்தை பிறந்து 10 நாள் 15 நாள் 16 நாள் அது முதல் நாளைக்கு அப்படி சும்மா கிடக்கும். கொஞ்சம் கழிஞ்சவொன்னா ஆளும். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆளை திருப்பி பார்க்கும், முகத்தை பார்க்கும். அதுக்கு அடுத்தால அம்மையை முதல்ல தாயை தெரியும், அதுக்கப்புறம் பாட்டியை தெரியும். இந்த மாதிரி ஆன மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு குழந்தை எப்படி வளருதோ அதே மாதிரி ரொம்ப வேகமா அந்த 120 நாளைக்கு உள்ளால அதுக்கு முழு வளர்ச்சி அடையிறதுக்கு வயல்ல தரமான உரங்கு நம்ம கொடுத்தாச்சுன்னா நட்ட அன்னையிலிருந்து 10 நாளைக்குள்ளால அது துளுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா 22 24க்குள்ளால அது செம்பு விட தொடங்கிடும். 30 35க்குள்ளால அந்த செம்பு விடக்கூடிய பருவம் முடிஞ்சு வளர்ச்சி வரும். அந்த நேரத்துல என்னன்னா தூர் கட்டுறதுக்கு பொட்டாஷ் அது ஒரு ரசாயன உரங்கள் தான். இப்ப முன்னால மாதிரி சாணம் இங்கே வரும். அந்த நியாயமான ஒரு முறை கொஞ்சம் குறைவாத்தான் பிடிக்கும். அந்த காலத்துல இயற்கை விவசாயத்திலிருந்து இவ்வளவு மகசூல் கிடைக்காது. இப்ப கிடைக்கல 4ல் 1 தான் கிடைக்கும். ஆனா இது நிறைய மகசூல் அரசாங்கம் இந்த ஒட்டுகள் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால விதைகள்ல மாற்றம் வருத்தினால அதுல இந்த 30 நாள்ல இருந்து நம்ம பொட்டாஷ் உரம், சல்பேட் இந்த மாதிரி உரங்கள் எல்லாம் மிஸ் பண்ணி மெயினா வேப்ப முன்னாக்கு போட்டு இதெல்லாம் விரவி இந்த நெல்லுக்கு போட்டு கொடுத்தா அது பில்லு பில்லா வளரும். அந்த நேரத்துல என்னன்னா அந்த மூடு அழுகல் நோய் வரும். அதுக்கு 10 நாள் 12 15 நாள் கழிஞ்சவனா அதை லேசா தூவி கொடுத்தாச்சுன்னா இந்த அழுகல் நோய் வராது. நோய் தாக்குதல் எல்லாம் வளரும். அதுக்கு மேலே நோய் வந்தாச்சுன்னா இப்ப சமீப காலத்துல ட்ரோன் வந்திருக்கு. ட்ரோன் சொன்னா மருந்து அடிக்கிறது. அது அரசாங்கமா முதல்ல எந்த பொருள் உற்பத்தி பண்ணாலும் சரி அதுக்கு ஜாஸ்தியான ஒரு கருவிகள் வந்தான்னா அதுக்கு விலை கூடிக்கிட்டே இருக்கும். அதனால என்னன்னா அதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும். எல்லாரும் அதை ஆப்ரேட் பண்ண கம்ப்யூட்டர்ல தான் அதை ஆப்ரேட் பண்ணி அடிக்க முடியும். சாதாரண இல்லாத விவசாயி செய்யறது கொஞ்சம் பாடு. என்னன்னா வயலை மேப்பு பண்ணணும். அந்த
வரப்பை 4 வரப்பை மேப்பு பண்ணி அதுக்குள்ளால தான் இந்த ட்ரோனை பறக்க விடுவாங்க. பறக்க விட்டு இந்த அடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கம்ப்யூட்டர்ல எங்க அடிபட்டிருக்கு, மருந்து பட்டிருக்கு, படலன்னு உள்ளது நம்ம பார்த்தாச்சுன்னா அது கரெக்டா காட்டும். அந்த வயல்ல எத்தனை சென்ட் இருக்குன்னு உள்ளதை காட்டும். இந்த மாதிரி டெக்னாலஜி இருக்கு. ஆனா என்னன்னா அதுக்கு ஒரு பேட்டரி இருக்கு. பேட்டரி வந்து கடுமையான வேலை. அதனால என்னன்னா இந்த பேட்டரி 10 மினிட்டுக்கு ஒருக்க சார்ஜ் பண்ணி 12 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும். 10 லிட்டர் விட்டு தான் பறத்துவாங்க. அந்த 10 லிட்டர் பறத்ததுனால அவங்களுக்கு என்னன்னா ஒரு ட்ரோன் பறத்துறோம்னா அடுத்தால சார்ஜ் பண்ணிதான். இந்த டெக்னாலஜி இனி வளரக்கூடிய காலங்கள்ல அந்த பேட்டரி வந்து ஒரு அரை மணிக்கூர் இப்போ 1000 ரூபாய் செலவு பண்ணக்கூடியது ஒரு 300 ரூபாயில அது தீரக்கூடிய அளவுக்கு இதை பயன்படுத்தினா விவசாயம் செய்யல 4 பங்கு வேலை. இந்த மருந்தடிக்க கருவி வந்ததுனால விவசாயிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. நவீன தொழில்நுட்பங்கள்ல பயன்பாடு வந்து அதுல இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை வந்து நிவர்த்தி பண்ணா இன்னும் லாபகரமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு பிறகு வேற என்னென்ன மாதிரியான நோய்கள் தாக்குது? பூச்சானம் சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி சார்ந்த நோயாக்கும். இதெல்லாம் பொருளை தாக்கக்கூடியது. ஆமா, மனுஷனுக்கு தாக்கக்கூடிய கிருமியை வந்து நமக்கு மேல சாதாரண ஒரு மனுஷனுக்கு உள்ளால நோய் தாக்குன்னா அந்த கிருமியை வந்து நமக்கு கண்ணுக்கு பார்த்தா தெரியாது. இது பயிர்ல தாக்கக்கூடிய கிருமியை வந்து ஒரு 90% இப்படி அந்த நெல்லை தட்டி பார்த்தாலோ தட்டி பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த பயிரை பார்க்க இது என்ன நோய் இருக்குன்னு உள்ளது நல்ல ஒரு விவசாயிக்கு பயிரை பார்த்த உடனே தெரியும். சமீப காலத்துல இந்த மாதிரி கதிராகக்கூடிய காலத்துல இந்த சீசனுக்கு தான் கதிராக கொண்டையில ஒரு கரிசல் நோய் விழுந்து அது எல்லாரும் என்னன்னா ஒன்றும் இல்லை சரிதா போயிட்டு பார்த்துட்டு போனாங்க. அக்ரிகல்ச்சர் ஏடி ஜாயிண்டார இந்த சயின்டிஸ்ட் எல்லாரும் வந்து நானும் போயிருந்தேன். வயல போய் பார்த்து அந்த செடியை பிடுங்கி அவங்க என்னன்னா அவங்க செல்லில் ஒரு ஆப் வச்சிருக்காங்க. இதை எடுத்து அங்க காட்டின இது என்ன நோய் என்ன மருந்து அடிக்கணும்னு சொன்னா அது சொல்லுது, கம்ப்யூட்டர் சொல்லுது. அந்த மருந்தை நாங்க வாங்கி அதை அடிச்சோம். உடனே அந்த நோய் 3 நாளையில பழைய நிலைக்கு திரும்பிட்டு. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுனால இல்ல அதான் நம்மளே பார்த்துக்கிட்டு ஆளை வச்சு ஒரு பம்புல ஏதாவது ஒரு மருந்தை கலக்கி அடிச்சா நோய் தெரியாம மருந்தை கலக்கி அடிச்சு நமக்கு வர இழப்பு ஏற்படுமே தவிர அதுல லாபம் கிடைக்காது. எந்த நோய் வந்தாலும் இந்த சயின்டிஸ்ட் நம்ம இப்பதான் டெக்னாலஜி அவங்கள விவசாயத்தோட தொடர்பு கண்டு என்ன மருந்துன்னு கேட்டு கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் அந்த மருந்தை எல்லா உரக்கடையிலும் இருக்காது. இருக்கக்கூட உரக்கடை எங்க இருந்து அவங்களே சொல்லுவாங்க. என்ன அங்க இருந்து வாங்கி அதை கரெக்டா ஆப்ரேட் பண்ணா 24 மணிக்கூருக்குள்ளால அந்த நோய் கட்டுப்படும். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா அறுவடை காலங்கள்ல எப்படி மிஷின் அறுவடை தானா இல்ல எப்படி? இது ஆட்கள் வச்சு அவர் அறுத்து செமந்து வண்டியில் கொண்டு வந்து வேற இடத்துல கொண்டு அறுத்த பிறகு 36,000 ரூபாய் செலவு 33,000 ரூபாய்க்கு தான் அந்த நெல் விற்று. காரணம் என்னன்னா ஆட்கள் வச்சு செய்தாச்சுன்னா ஏக்கருக்கு 10,000 ரூபாய் நஷ்டத்துல வரும். அதுக்கு ஆட்கள் யாரும் இனி வருங்காலங்கள்ல ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால இந்திரமயம் ஆனா தான் இந்த விவசாயத்தை முன்ன கொண்டு போக முடியும். இப்போ நெல்லை அறுவடை பண்ணிட்டீங்க. அறுவடை பண்ண பிறகு களத்துமேட்லயே விற்பனையா இல்ல நெல் கிட்டங்கி இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல வச்சு எப்போ விலை வருதோ அந்த நேரத்துல விற்பனை பண்றீங்களா? எப்படி அதை வந்து விற்பனை எல்லாம் பண்றீங்க? அரசாங்கம் நெல்லுக்கு விலை கொஞ்சம் கூட்டி என்னன்னா நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு விவசாய நெல்லுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் விலைகள் இப்போ கணிசமான முறையில கூட்டம் நாங்க கலெக்டர் மீட்டிங்ல கலெக்டர் கிட்ட நாங்க இந்த கோரிக்கை விவசாய சங்கத்துல இருந்து நாங்க வச்சிருக்கோம். இப்போ வந்து என்னன்னா மக்கள் எங்க மறுத்து முடிஞ்ச உடனே எப்படியாவது இதை வந்து காசு ஆக்கிடலாம்னு சொல்லி ரைஸ் மில்லுக்கு நேரம் போகக்கூடிய ஆளுகள் உண்டு, சிவில் சப்ளை போடக்கூடிய ஆளுகள் உண்டு. என்ன மாதிரி ஆட்கள் வந்து என்னன்னா மார்க்கெட்டிங் கமிட்டியில வைப்பேன். இதுக்குள்ள பருவநிலை எப்படி காலநிலை எப்படி இருக்கோ மழை காலங்கள்ல ஒன்றும் வைக்க முடியாது. மழை காலங்கள்ல வைக்க முடியாதனால அன்னைக்கு இருக்கிறதுல ரைஸ் மில்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க. மழை இல்லாத காலங்கள்ல சிவில் சப்ளை போவாங்க, இங்கேயும் ஸ்டாக் வைக்காங்க. ஆனாலும் பெரிய அளவுல ஸ்டாக் இருப்பு வச்சு விற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை. பெரிய அளவுல இருப்பு வச்சு விற்றாச்சுன்னா அதுக்கு தகுந்தவாறு கூலி கொடுத்து அதுக்கு தகுந்த என்னன்னா இந்த பொருள் வந்து மக்களுக்கு முக்கியமான பொருள் உணவுன்னு சொல்லக்கூடியது வந்து உணவு இல்லாம மக்கள் உயிர் வாழ முடியாது. அதனால என்ன அரசாங்கம் வந்து ஒரு கட்டுப்பாடுல வச்சிருக்கனால ரொம்ப அதை ஸ்டாக் அதை ரொம்ப ஸ்டோர் பண்ணி 100 ரூபாய் வயலார் கட்சியில இருந்தா அது 150 ரூபாய் விற்கணும். ஆனா இனி அந்த சாத்தியக்கூறு இல்லாதனால மக்கள் வந்து உடனே வந்து எங்க வசதி இருக்கு அங்கே உடனே காசு ஆக்கிட்டு போயிடறாங்க. சரி, கோட்டைக்கு என்ன விலைக்கு வரும்? கோட்டைக்குன்னா 87 கிலோக்கு 100 கிலோ. 1 கிலோ நெல் வந்து இப்ப அரசாங்கம் வச்சிருக்கிறது என்னன்னா மத்திய அரசு வந்து 1 ரூபா 30 பைசாயும் மாநில அரசு வந்து 1 ரூபாய் அப்படி 2 ரூபா 35 காசு. என்னன்னா இன்னைக்கு கணக்குக்கு 24 ரூபா 5 பைசா தான் 1 கிலோ நெல்லுக்கு அவங்க விலை வச்சிருக்காங்க. அதை விட ரைஸ் மில்லு போகக்கூடிய மழை காலங்கள்ல ஒரு 2 ரூபா குறைச்சிதான் போகும். ஆனா மக்கள் என்னன்னா அந்த விலைக்கு விற்கிறது வரை காத்திருக்க முடியாது. என்னன்னா நம்ம மாவட்டம் மழை நிறைஞ்ச மாவட்டம், வேலைக்கு ஆள் மழை இருக்கனால இதை சரியான முறையில பண்ண முடியும். ஆனா இது வந்து இனி நல்ல முறையில சிவில் சப்ளைக்கு இந்த நெல்லு கொடுக்கணும்னா அங்க ஒரு உலர் எந்திரம் வச்சா நெல்லை நம்ம அப்படி கொண்டு தட்டுவோம். அந்த ரைஸ் மில்ல தட்டின மாதிரி அது ஹீட் ஆகி காய்ஞ்ச நெல்லா வெளியே வரக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தா விவசாயிக்கு
எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அதெல்லாம் நாங்கள் கோரிக்கையில் வச்சிருக்கோம். அது எப்படி நடைமுறை ஆகுற நடைமுறை தான் நல்லா இருக்கும். சரிங்க. அதாவது இது வரைக்கும் நெல் சாகுபடி அனுபவங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க, எவ்வளோ இடத்துல பண்ணுறீங்க, நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் நீங்கள் பின்பற்றக்கூடிய வழிகள், வேலையாட்களுடைய பற்றாக்குறை, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தொழில்நுட்ப ரீதியாக எப்படி அணுகுறீங்க, இதை பற்றி நிறைய தகவல்கள் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அருமையாக அழகாக பொறுமையாக பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இதுவரை நெல் சாகுபடி அனுபவங்கள் திருவிடைக்கோடு என் தாமோதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர்